வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரியங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் கோவிலில் நடைபெற்ற வைகாசி விசாக சிறப்பு பூஜையில் மூலவருக்கு தங்க கவசம் அறிவிக்கப்பட்டது. வைகாசி விசாகத்தில் முருகர் அவதரித்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இதில் அரியங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் கோவிலில் மூலவருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. முன்னதாக மூலவர் உள்ளிட்ட அனைத்து சாமிகளுக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பிரபல வங்கிகளின் பெயரில் கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக வாட்ஸ்அப்பில் வரும் லிங்கை யாரும் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், வாட்ஸ்அப் குழுக்களில் தற்பொழுது பல்வேறு வங்கிகளின் பெயர்களில் தங்களின் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டு உள்ளது. அது இணையவழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும். அதை யாரும் நம்ப வேண்டாம். மேலும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஹேக் செய்து உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடி விடுவர். மேலும் உங்களின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும். இதுபோன்று சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனை, வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓசியில் சிகரெட் தராத வாலிபரை தாக்கி கடை சூறையாடி 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்தவர் பாலாஜி. இவர் காமராஜர் சாலை விவிபி நகரில் உள்ள பேட்டி கடையில் வேலை செய்து வருகிறார். இந்த கடைக்கு நேற்று முன்தினம் வந்த தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பீட்டர் என்கிற வெங்கடேசன், இசக்கி முத்து இருவரும் கடைக்கு வந்து பாலாஜியிடம் சிகரெட் கேட்டுள்ளனர். அப்பொழுது பாலாஜி பணம் கொடுத்தால் தருகிறேன் என கூறியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த இருவரும் கடைக்குள் அத்துமீறி நுழைந்து கடையை சூறையாடினர். அப்பொழுது அவர்களை தடுக்க வந்த பாலாஜி இசக்கி டீ கிளாஸால் தாக்கினார். பலத்த காயமடைந்த பாலாஜி அக்கம் பக்கத்தினர் மீட்டு கதிர்கமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் இருவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு சரிபார்த்துக் கொள்ள போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் மூலம் வழங்கப்பட்ட அனைத்து வாகன பதிவு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் உரிமையாளரின் மொபைல் எண் இருந்தால் மட்டுமே ஓடிபி பெற்று சேவையை பெற இயலும். தற்பொழுது குறுஞ்செய்தி மற்றும் ஆன்லைன் சேவைகளை மேம்படுத்தி உள்ளது. இந்த சேவையை வாகன பதிவு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண், ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு பொருத்தி வந்தால் மட்டுமே பெற முடியும். ஆகவே ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு நேர்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இணைப்பதன் மூலம் அனைத்து வாகன பதிவு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் எளிதில் பெறலாம். மேலும் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ்கள், காப்பீடு, வரி கட்டணங்கள், பாக்கி, செல்லான், பிற முக்கிய சேவைகள் குறித்த அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஐடிஐக்களில் சேர வரும் 15ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அழகானந்தம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநரகத்தின் கீழ் இயங்கும் அரசு ஐடிஐக்கள் மூலம் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு பல்வேறு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சியில் இந்த ஆண்டு சேர்வதற்கான கால அவகாசம் வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியில் சேர விரும்புவோர் 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், மாற்று சான்றிதழ் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்களுடன் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். பயிற்சியின் போது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 உதவித்தொகை, தினமும் மதிய உணவு, இலவச சீருடை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி திமுக முன்னாள் முதல்வர் ஜானகிராமனின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமனின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் உட்பட திமுகவினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த RV ஜானகிராமனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினார்கள். மேலும் அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் ஜானகிராமன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஜானகிராமனின் குடும்பத்தினர் உட்பட திமுகவினர் கலந்து கொண்டனர். காலப்பட்டு பகுதியில் இயங்கும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை தொடர்ந்து தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலப்பட்டு மாத்தூர் ரோட்டில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று மதியம் 1:30 மணியளவில் புகை மூட்டத்துடன் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதிர்ச்சியடைந்த சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் தொழிற்சாலை முன் திரண்டனர். அவர்களை சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். உடன் கிராம மக்கள் இந்த தொழிற்சாலையில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாசில்தார் செந்தில்குமரன் மற்றும் தொழிற்சாலை ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். அதில் தொழிற்சாலையில் வைத்திருந்த சோடியம் என்ற ரசாயன பொருள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததும் உடன் அங்கிருந்த ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயை அணைத்தது தெரிய வந்தது. இது குறித்து அதிகாரிகள் கிராம மக்களிடம் தெரிவித்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனை ஏற்று கிராம மக்கள் கலைந்து சென்றனர். லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக உயர் ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. சுகாதார உதவி ஆய்வாளர் ரேணுகா தேவி அனைவரையும் வரவேற்றார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஹரிகிருஷ்ணா, செவிலி அதிகாரி புளோரா, ஆலோசகர் பூஷணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி பத்மினி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி யுவராஜ் உயர் ரத்த அழுத்த நோய் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேசினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் உள்ளது என்றும் ஒவ்வொரு மாணவருக்கும் பெற்றோர் போல புதுச்சேரி அரசு செயல்படுகிறது என சேச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் பொதுத் தேர்வில் முதலிடத்தை பெற பெரிதும் பங்காற்றிய ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் எம்எல்ஏ பிரகாஷ்குமார், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கி சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்றும் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் அதிக வசதிகள் உள்ளதால் பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டுமென கூறினார். மாணவர்களை ஊக்குவிக்க வழங்கப்படும் விலையில்லா லேப்டாப், சைக்கிள்களை விற்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெற்றோராக புதுச்சேரி அரசு செயல்படுவதாக பெருமிதமாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மற்றும் கல்மேடுபேட் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகளை அமைச்சர் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மற்றும் கல்மேடுபேட் ஆகிய பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் புதுச்சேரி அரசு மூலம் நலத்துறை மூலம் வழங்கப்படும் போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளையும் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி பாஜக மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சீனியர் கிரேட் சப் இன்ஸ்பெக்டர்கள் 3 பேர் உட்பட 14 போலீசார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக காவல்துறையில் போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றும் சீனியர் கிரேடு 3 சப் இன்ஸ்பெக்டர்கள், 4 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 14 போலீசார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார்.
உயர்த்தப்பட்ட பென்ஷனை வழங்க வலியுறுத்தி சுதேசி பாரதி மில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலையில் பணிபுரிந்த 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து தலா ரூபாய் 1.30 லட்சத்தை தொழிலாளர்கள் வைப்பு நிதியாக செலுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கூடுதல் உயர் பென்ஷன் கேட்டு மத்திய அரசின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி புதுச்சேரி மண்டல அலுவலகத்திற்கு தொழிலாளர்கள் சென்று கேட்டதற்கு கடந்த 2 மாதமாக அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பஞ்சாலை தொழிலாளர்கள் மண்டல ஆணையரை சந்திக்க சென்றபோது தொழிலாளர்களை சந்திக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அலுவலகத்தில் உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் விரைந்து வந்து தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க கோப்புகள் தயார் நிலையில் இருப்பதால் விரைவில் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மத்திய அரசின் அலுவலகத்தை பஞ்சாலை தொழிலாளர்கள் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையுறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையுறுதி திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள நல்லூர் ஏரியின் வடகிழக்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை 39,77,900 மதிப்பீட்டில் 100 நாள் பணிக்கான பூஜை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வி இஷிதா ரதி, செயற்பொறியாளர் சீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அன்சாரி, பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் குமரேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். திருமாவளவன் வேறு கூட்டணிக்கு செல்லலாமா என்ற தடுமாற்றத்தில் இருக்கிறார் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனை விளக்க புத்தகத்தை புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், தமிழகத்தில் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் பெரும் வெற்றி பெறும். ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பாரா என தெரியவில்லை. வேறு கூட்டணி செல்லலாம் என தடுமாற்றத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அவரது பேச்சு உள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இல்லாமல் சந்தித்து கணிசமான வாக்கு பெற்றுள்ளோம். தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதால் பலம் பெற்றுள்ளோம். இதனால் திமுகவினர் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். திமுக நிர்வாகிகளுக்கு பயமும் பீதியும் ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சி விரட்டியடிக்கப்படும் நாள் நெருங்கிவிட்டது. புதுவையின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை, கருத்துக்களை முதல்வர் ரங்கசாமி பிரதமரிடம் தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு தேவையான நிதி திட்டங்களை மத்திய அரசு அளித்து வருகிறது. மேம்பாட்டை தருகிறோம். புதுச்சேரி மாநில அந்தஸ்து தொடர்பாக மேலிடத்தில் தெரிவித்துள்ளோம். திருப்பரங்குன்றம் முருகன் மாநாடு தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உலகம் முழுதும் இருந்து முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பார்கள். இந்த மாநாடு திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்தில் வேதனை அடைந்த முருக பக்தர்களுக்கு மருந்தாக அமையும். நாங்கள் மதவாத அரசியல் செய்யவில்லை. மத்திய அரசு சார்பில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்பட்டு வருகிறது. பெஸ்ட் புதுச்சேரியாக திகழ்கிறது என்றார். புதுச்சேரியில் தொடர்ந்து 3வது நாளாக நேற்று 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி உள்ளதால் பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் முதல் கோடைக்காலம் துவங்கியது. இந்த ஆண்டு முதன்முறையாக கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி 100.4 டிகிரி வெயில் பதிவானது. தொடர்ந்து காத்திரை வெயில் துவங்கிய முதல் நாளான மே 4ஆம் தேதி 100.6 டிகிரியும் 12ஆம் தேதி 102.6 டிகிரியும் பதிவானது. அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கத்திரி முடியும் வரை வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தது. இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் மீண்டும் வெயில் கொளுத்தி வருகிறது. 1ஆம் தேதி 101.5 டிகிரி வெயில் பதிவான நிலையில்
தினமும் அனல் காற்றுடன் சராசரியாக 99 டிகிரிக்கு மேல் பதிவாகி வந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 7ஆம் தேதி 100.8 டிகிரியும், நேற்று முன்தினம் நடப்பாண்டிலே புதிய உச்சமாக 104 டிகிரி வெயில் பதிவானது. தொடர்ந்து 3வது நாளாக நேற்று 100.4 டிகிரி பாரன்ஹீட்டாக வெயில் சுட்டெரித்தது. காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அனல் காற்று வீசியதால் முதியோர், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நேற்று முன்தினம் இரவு லேசாக மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவானதால் மக்கள் கடும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். புதுச்சேரியில் நடப்பாண்டு 7 முறை 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி உள்ளது. இதில் 4 முறை ஜூன் மாதத்தில் மட்டும் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வில்லியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்து பேசினார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியை கௌரவ சௌந்தரி, சுவாமிராஜ் மற்றும் வில்லியனூர் திமுக தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, விழுப்புரம், வில்லியனூர் வழியாக செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வில்லியனூர் நகர பகுதிக்கு செல்லாமல் பைபாஸ் சாலை வழியாக செல்வதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதால் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி, விழுப்புரம் செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் தினம்தோறும் ஏராளமான பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி நகர பகுதிக்கு இணையாக வளர்ந்திருக்கின்ற வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கும் வில்லியனூரிலிருந்து விழுப்புரத்திற்கு செல்வதற்கும் பேருந்துகளில் எப்பொழுதும் கூட்டமாகவே பேருந்துகளில் பயணிக்கின்றனர். இதனிடையே கடந்த வாரம் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதியிடம் புதுச்சேரி முதல் விழுப்புரம் செல்கின்ற பேருந்துகள் வில்லியனூர் நகர பகுதிக்கு வருவதில்லை எனவும், பைபாஸ் சாலை பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களை இறக்கி விடுவதாகவும், இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாதாகவும் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் SSP உத்தரவின் பேரில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மேற்பார்வையில் நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர் மற்றும் முத்துக்குமார் முன்னிலையில் துணை உதவி ஆய்வாளர்கள் தேசு மற்றும் செந்தில்குமார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பைபாஸ் வழியாக விழுப்புரம் சென்ற பேருந்துகளை நிறுத்தி வில்லியனூர் நகர பகுதியின் வழியாக செல்லுமாறு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு அறிவுறுத்தி பேருந்தை நகர பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர். மேலும் நகர பகுதிக்கு பேருந்து செல்வதற்கு வழிவகை செய்த வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.